ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாத முதல் தேதி அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 8 மாதங்களும் கூட, கடந்த 8 மாதங்களும் கூட கர்த்தர் நம்மை கண்ணின் கருமணி போல காத்து வழிநடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று, அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் பெற்று அதை தியானித்து அதை விசுவாசித்து இந்த 9வது மாதம் இந்த வருஷம் முழுவதும் கூட நாம் கர்த்தரோடு கரம் பிடித்து நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 9வது மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 32 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்குத்தத்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் தேவனுடைய சித்தப்படி நாம் நடந்து தேவனுடைய சித்தப்படி நாம் நடந்து ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவ ஆலோசனை தேவை. தேவனுடைய சித்தப்படி நடக்கும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமாக முடியும். ஹல்லேலூயா. நீ செய்கிற எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல் நாம் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவ ஆலோசனை தேவை. அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது தான் அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக வரும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வசனத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எப்படி ஆலோசனை சொல்லுவேன்? உன்னை பார்த்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும், இவருக்கு கொஞ்சம் ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் வித்தியாசமாக காணப்படலாம். அல்லேலூயா. அதனால் தான் சொன்னார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு வேண்டிய ஆலோசனை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்கும் போதுதான் தேவ சித்தப்படி நாம் நடக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று ஆசீர்வாதமாக வாழ முடியும். பாருங்கள், இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, ஆலோசனை இல்லாவிட்டால் ஒரு நகரம், ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை அது பாழாய் போகும். ஆலோசனை வேணும். இன்றைக்கு அநேக வாலிப சகோதர சகோதரிகள் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்க விருப்பமே கிடையாது. மற்றவர் எது சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்று சொல்லி ஆலோசனை கேட்காதபடியினாலே அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் சீரழித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்க. ஆலோசனை இல்லைன்னா விழுந்து போவாங்க. ஆலோசனை கேட்காமல் இருக்கும் பொழுது விழுந்து போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் இவ்விதமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அநேக ஆலோசனைகள் நமக்கு வரும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஆலோசனை தேவைங்க, தேவ ஆலோசனை தேவைங்க. ஆலோசனை இல்லைன்னு சொன்னால் நம்ம தரிகட்டு போவோம், நம்முடைய வாழ்க்கை தரிகட்டு போவோம். எனக்கே எல்லாம் தெரியும் என்ற சுயபுத்தியை சார்ந்தே வாழ்ந்தோமானால் வாழ்க்கை தரிகட்டு போகும், அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஆனால் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கும் பொழுது சுகம் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு இருக்கணும், எப்படிப்பட்ட ஆலோசனை இருக்கணும் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 1:1 சங்கீதக்காரன் சொல்கிறார். முதலாவது சங்கீதம் 1வது வசனத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னு போட்டார். சங்கீதம் 1 முதல் அதிகாரத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காத. ஹல்லேலூயா. ஆலோசனை தேவை. அநேக ஆலோசனை இருந்தால் நல்லது.
ஆனால் எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு இருக்கணும்னு சொன்னால், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு இருக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு கேட்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம நீதிமொழிகளில் கூட நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீதிமொழிகள் 12:5, நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். அதனால தான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையே நடக்காதுன்னு முதல்ல சங்கீதக்காரன் சொல்லிட்டார். துன்மார்க்கனுடைய ஆலோசனை எல்லாம் நம்மளை எப்படி காலவாரி விடலாம், நம்ம எப்படி துன்மார்க்கமாக நடத்தலாம், அப்படித்தான் சூதானவைகள். ஆனால் நீதிமான்களுடைய ஆலோசனை, நீதிமான்களுடைய நினைவு, அது எல்லாமே நியாயமானது, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஆலோசனைகள் நாம் ஏற்றுக்கொள்ளணும். பாருங்கள், நம்ம அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:26 தேவ ஊழியர்களாகிய அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று பவுல் சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார்? தேவனுடைய ஆலோசனையை நான் எதுவும் மறைச்சி வைக்கல, அப்புறம் சொல்லிக்கலான்னு வைக்கல, மூடி வைக்கல, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகவே உங்களுக்கு தேவ ஆலோசனை முழுவதை நான் கொடுத்து விட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு என்ன மாதிரி ஆலோசனை வேணும்னா, தேவ ஊழியர்கள் கொடுக்கிற தேவ ஆலோசனை நமக்கு வேணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நாம் ரிஜெக்ட் பண்ணணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, அவைகள் சூதானவைகள். ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் நீதிமான்கள், தேவ ஊழியர்கள் சொல்கிற தேவ ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இருக்கட்டும். இப்போது இந்த ஆலோசனைன்னு சொல்லும்போது தேவனுடைய ஆலோசனையை தான் நாம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், இந்த உலகத்தில் மனுஷனாக வந்த தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆலோசனை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் பிறக்கும் போதே அவருக்கு பேரே என்ன கொடுக்கப்பட்டது என்றால், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஏசாயா 9:6 இயேசு பிறக்க போகிறார் இந்த உலகத்தில். அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா! அவருக்கு பேரே ஆலோசனை கர்த்தா. கர்த்தான்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் கொண்ட ஒருவன், எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர் தான் கர்த்தா, எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஆலோசனை கர்த்தா என்று சொல்லும் பொழுது அவர் தான் எல்லா ஆலோசனைக்கும் ஊற்றும் உறைவிடமும். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மனுஷனாக குமாரனாக மனுஷகுமாரனாக பிறக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டு நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அவர் யாருன்னா, அவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்க போகிறவர். அவருடைய ஆலோசனையின்படி தான் நம்ம நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நமக்கு விமோசனம் கிடைக்கும். ஆகவே இந்த நீதிமானுடைய ஆலோசனை அப்படின்னு சொல்கிறது, தேவ ஊழியர்களுடைய ஆலோசனைன்னு சொல்வது, அதுக்கு சோர்ஸ் எல்லாம் இவர் தான். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தான் சோர்ஸ். நீதிமான்களுடைய ஆலோசனைக்கு சோர்ஸ் அவர் தான். அவர் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு அவருடைய ஆலோசனையை எடுத்து தான் ஊழியர்கள், நீதிமான்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே நமக்கு தேவ ஆலோசனை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அதே ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவரை குறித்து இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர் ஆலோசனை கர்த்தான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இன்னும் கூட அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா! இத்தனை காரியங்கள். இதனால்தான் ஆலோசனை கர்த்தா அவர். ஏன்னா அவர் மேலே ஞானத்தை, உணர்வை கொடுக்குற ஆவி, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவி, நமக்கு அறிவை கொடுக்கிற ஆவி, எல்லா ஆவியும் அவர் மேலே இருக்கிறபடினாலே அவர் கொடுக்கிற ஆலோசனை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆலோசனை. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ அவர் கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும் என்ற ஆலோசனையை முதல்ல கொடுக்குறார். முதல் ஆலோசனை என்ன? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும்னு சொல்லும்போது தேவனுக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படியணும். அதான்
தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த பயம் நமக்கு வரும்பொழுதே ஞானம் வந்துடும். ஞானம் வரும்பொழுதே பிரியமானவர்களே நமக்கு எல்லா ஆலோசனையும் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்கள், நம்ம பார்க்குறோம் இந்த ஆலோசனை நமக்கு கொடுக்கிறதான இவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் அவரை குறித்து இன்னும் சொல்லுகிறது என்றால், எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 32:19வது வசனத்தில், யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரரின் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் யோசனையில் பெரியவர், அவருடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவனுடைய வழிக்கு ஏற்றது மாதிரி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு பலனை கொடுக்கிறார், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு டீச்சர் 40 பேருக்கும் டீச் பண்ணுறாருன்னா ஒவ்வொருடைய கெப்பாசிட்டி வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு புரிதல் வேறு வேறு மாதிரி இருக்கும். 40 பேருக்கும் ஒரே லெசன் தான் டீச் பண்ணுறாரு டீச்சரு. ஆனாலும் 40 பேருக்கும் ஏற்ற விதத்தில் அவளை பார்த்து அந்தந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவனுக்கு மைண்டில் போகிற விதத்தில் டீச் பண்ணுற டீச்சர் தான் நல்ல டீச்சர். நம்ம டீச்சர் அப்படிப்பட்டவர். ஒவ்வொருவரையும் பார்த்து நமக்கு எப்படி ஆலோசனை நம்முடைய வழிக்கு ஏற்றபடி நமக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய வழிகளிலே நாம் பலனை பெற, ஆசீர்வாதத்தை பெற நமக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்கிறவர் நம் கர்த்தர். அவர் யோசனையில் பெரியவர், அவர் ஆலோசனை கர்த்தா. நம் மேலே நம் கண் வைத்து, குறிப்பாக ஒவ்வொரு மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். பொதுவான ஆலோசனை இருக்குது. பாருங்கள், டீச்சர் டீச் பண்ணுறாங்க, பொதுவான கிளாஸ் எடுக்கிறாங்க, பொதுவான லெசன் தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் எப்படி அவங்க மைண்டில் புகுத்துனா என்ற ஒரு நல்ல ஆசிரியர் தெரிந்து வைத்திருப்பார். அப்படியாக நமக்கு எப்படி அந்த பொதுவான ஆலோசனை நமக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவார். நமக்கு அவருடைய ஆலோசனை தேவை, தேவ ஆலோசனை நமக்கு தேவை. ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வருகிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவனுக்கு அப்படி சொன்னாங்களே, இவனுக்கு இப்படி சொன்னாங்களே, இல்லை, அவனுக்கு வேற மாதிரி, உனக்கு வேற மாதிரி. விஷயம் ஒன்று தான், சப்ஜெக்ட் ஒன்று தான், ஆனால் ஆலோசனை வேறு மாதிரி வரும், வேறு மாதிரி வரும். ஆகவே நமக்கு எப்படி அவர் ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை நமக்கு சொல்லுவார். அவருடைய ஊழியர்கள் மூலமாக, அவருடைய வேதத்தின் மூலமாக அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனை அது தேவ ஆலோசனை. அந்த தேவ ஆலோசனையை மாத்திரம் நம்ம கேட்டு நடக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நமக்கு வேண்டாம். ஆனால் பிரியமானவர்கள், அநேக நேரத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை கூட தேவ ஆலோசனை மாதிரி அப்படி வரும். நமக்கு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும். நல்ல ஆலோசனை மாதிரி தான் தெரியும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை கூட நல்ல ஆலோசனை மாதிரி தான் தெரியும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை எது என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு யார் எனக்கு உதவி செய்யும்? தேவ ஆலோசனை கரெக்டு, துன்மார்க்க ஆலோசனை ஏதுன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், எப்படி இதை நான் புரிந்து கொள்வேன் என்றால் அதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு எந்த ஆலோசனை சரியான ஆலோசனை என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பகுத்தறிவின் வரத்தை கர்த்தர் கொடுப்பார். பாருங்கள், அநேக வரங்கள் தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பல வரங்களை கொடுக்குறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரத்தை கொடுக்குறான். சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆலோசனை கொடுக்குறாருன்னு. அதுபோல் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் போது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார். இப்போ களிமண்லேருந்து எடுத்து பாத்திரம் தான் உருவாக்குறாங்க, பானையை உருவாக்குறாங்க, அப்புறம் தண்ணி வைக்கிற குடத்தை உருவாக்குவாங்க, அப்புறம் அடுப்பில் வச்சு குழம்பா செய்கிற பாத்திரத்தை உருவாக்குவாங்க, என்னென்னமோ பாத்திரத்தை உருவாக்குவாங்க இல்லையா. ஒரு ஸ்டீல் தான் எடுத்துங்களேன், இந்த காலத்தில் ஸ்டீல் எடுத்துங்களேன். ஸ்டீலில் தான் எத்தனை பாத்திரங்கள், டம்ளர் இருக்குது, மக்கு இருக்குது, குடம் இருக்குது, கடாய் இருக்குது, எத்தனை விதமான பாத்திரங்கள்.
ஆனால் ஒரே ஸ்டீல் தான், ஒரே ஸ்டீலில் பலவிதமான பாத்திரங்கள். அதுபோல் பிரியமானவர்களே, பலவிதமான வரங்களை நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார், பலவிதமாக நம்மை பயன்படுத்துகிறார். அப்போ அதில் ஒரு வரம் என்னென்னா பகுத்தறிகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இது கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியை நான் பகுத்தறியணும், உம்முடைய நல்ல ஆவி கொடுக்குற ஆலோசனையை நான் பகுத்தறியணும். துன்மார்க்கன் கூட தன்னுடைய ஆலோசனையை அப்படியே சுகர் கோட்டட் ஆலோசனை கொடுப்பான், ஸ்வீட்டாக கொடுப்பான். ஆனாலும் அதை நான் பகுத்தறிய வேண்டும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சரியான பகுத்தறியும் வரத்தை கொடுத்து நீங்கள் தேவ ஆலோசனையை மாத்திரம் பற்றி கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பா. அதுதான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த ஞானம் வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவ ஆலோசனை, சரியான ஆலோசனை எது என்று நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. தேவனுக்கு பயப்படணும், அதான் நம்பர் 1, அதான் எல்லாத்துக்கும் சோர்ஸ். தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற, அவருக்கு மரியாதை கொடுக்குற பயம்தான். அந்த பயம் இருக்கும்போது ஞானம் வரும். அந்த ஞானம் வரும்பொழுது அந்த பகுத்தறிவின் ஆவி வரும். எது தேவனுடைய ஆலோசனை, எது துன்மார்க்க ஆலோசனை என்று நமக்கு நல்லா புரியும். பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் கொரிந்தியரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12:10, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் அளிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு பயன்படுத்துகிறார். அப்போ பகுத்தறிவின் ஆவியும் ஒரு வரம். அப்போ நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நல்ல ஆலோசனை, தேவ ஆலோசனை எது, துன்மார்க்க ஆலோசனை எது, நான் பகுத்தறியும், இது எனக்கு கற்றுத்தாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாஞ்சை விருப்பத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை கொடுப்பார், அந்த வரத்தை கொடுப்பார். அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பகுத்தறியலாம், தேவனுடைய ஆலோசனை எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை நம்மை நல்வழிப்படுத்த, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்த ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு தேவ ஆலோசனையை நாங்கள் எடுத்துக்கொண்டு துன்மார்க்குடைய ஆலோசனையை தள்ளிவிட எங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்கள் நோக்கங்களை நிறைவேற்றும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை சுகமாக்கும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.